தற்போதைய நிலையில் மிகப்பெரிய குழப்பத்தில் ஐடிஎஃப் ஏற்பட்டிருக்கிறது. என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டோன்னா, ஐடிஎஃப்பினுடைய நம்பிக்கை, அதாவது இஸ்ரேலுடைய படைகளுடைய நம்பிக்கை, அங்கே இருக்கக்கூடிய பிணை கைதிகளை முழுமையாக காப்பாற்ற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான கோரிக்கை. ஆனால் இப்போ என்ன அப்படின்னு வரக்கூடிய செய்திகளை பார்த்தால், ஐடிஎஃப் நேற்று 6 உடல்களை சின்பெட் retrieved the bodies of 6 hostages அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கிறது. 6 உடல்களை கண்டுபிடித்தார்கள். அந்த 6 உடல்கள் ஏற்கனவே அக்டோபரில் நடந்த குண்டுவெடிப்பில், அதாவது குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டதாகவோ தெரிகின்றது. ஆனால் இது எப்படி இவ்வளவு நாள் 3 மாதம் கழித்தான இதற்கான தடயங்கள் என்ன? இந்த பாடியை அவர்கள் அப்போதே கைப்பற்றி அவர்கள் பெத்தாலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இரத்த பரிசோதனைகள்லாம் செய்யப்பட்டு அதற்கு பின்புதான் இது யார் படுகொலை என்பதை அவர்கள் அறிந்திருப்பதாக நாம் முடிவுக்கு வர முடிகின்றது. அதில் அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு 38 வயது நிரம்பியவரும் கூட படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், அல்லது குண்டு வீச்சில் அவர் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. பெஞ்சமின் நெத்தன்யாகு இப்பொழுது இதை தவிர தற்போதைய செய்திகளினூடே வெறும் 97 பேர் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அப்படி என்றால் பிணை கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரும் அழுத்தம் அங்கே இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இவற்றிலே இந்த 6 பேருடைய உடல்கள் மிக முக்கியமாக புச்சஸ்டாஃப் என்பவர், அதே போன்று டென்சியாக், முண்டர், மெட்ஸர், பெரி அண்டு ப்ரொஃபல்வெல், இவரெல்லாம் அவருடைய பெயர்களை சொல்லப்படுகின்றது. இவர்கள் 6 பேரும் கொல்லப்பட்டிருப்பது இஸ்ரேலுடைய தாக்குதலில்தான், குண்டு வீச்சில் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக வழக்கம் போல் ஹமாஸ் சொல்லியிருக்கிறது. இல்லை, ஹமாஸ் தான் கொலை செய்தார்கள் என்று இவர்கள் சொல்கிறார்கள். டேனியல் கஹாரி தனது அறிக்கையில் ஐடிஎஃப் ஃபூட்டேஜ் வெளியிட்டிருக்கிறது, 2க்கும் மேற்பட்ட ஃபூட்டேஜுகள். இது அண்டர் கிரவுண்ட். இந்த ஃபுட்டேஜில் மனிதர்கள் வாழக்கூடிய அளவிற்கான ஒரு நிலை இல்லை. அவ்வளோ மோசமான ஒரு கண்டிஷனில் அண்டர் கிரவுண்ட் ஃபுட்டேஜ் இருக்கிறது. அதாவது மேலே எழுந்து கூட நிற்க முடியாத அளவிற்கு தாழ்வான பகுதிகளில் 1 வருடமாக இந்த ஹோஸ்டேஜஸை அடைச்சி வச்சிருக்கிறது. ஒரு பெரிய மனித குலத்திற்கு எதிரான விவகாரம் என்று சொல்லப்பட்டாலும் அந்த விவகாரத்திற்கு முடிவு கொண்டு வருவதற்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் தற்போது கவலையான ஒரு பதிவு என்று வெளியாகியிருக்கின்றது. சம்பந்தம் இல்லாதவர்களெல்லாம் இது மாதிரியான உயிர்களை இழப்பது எத்தனை வலியை ஏற்படுத்தும். பெஞ்சமின் நெத்தன்யாகுவை பொறுத்தவரை, ஸ்மோட்ரிச்சை பொறுத்தவரை, பென்கேவியரை பொறுத்தவரை, நாப்தாலின் பெனட்டை பொறுத்தவரை அவர்களுக்கு அரசியல் முக்கியம். ஆனால் சாதாரண யூத மக்களுடைய உயிர்களை இதுபோன்று குண்டுகளை வீசி கொலை செய்துவிட்டு மீண்டும் ஹமாஸிடத்தை கொலை சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வியும் பலருக்கு எழத்தான் செய்யும். இதற்கிடையில் ஐடிஎஃப்புடைய வீரர்களுக்கு அவர்கள் சைப்ரஸ் மற்றும் நெதர்லாந்து போன்ற நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக நாடு திரும்பும்படி ஐடிஎஃப்பினுடைய வீரர்கள் அவர்களை பணித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்கள் வாட்ஸ்அப் தளத்தில், அதாவது சொல்லப்போகிற தனது ஃபேஸ்புக் தளங்களிலெல்லாம் தங்களை பற்றிய செய்திகள், அதாவது தாங்கள் காசாவில் நடந்து கொண்ட வீரதீர செயல்களை குறித்தோ அல்லது வேறு எந்த மாதிரி செய்திகளை குறித்தோ உடனடியாக காணொலிகளின் மூலமாக எதுவும் பதிவு செய்யக்கூடாது என்று இஸ்ரேல் இராணுவம் அவர்களுக்கு அறிவுறுத்தியிருப்பதன் நோக்கம் தற்போது வெளியாகியிருக்கிறது. எதற்கென்று சொன்னால், சர்வதேச கோர்ட், அதாவது இன்டர்நேஷ்னல் லா ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய கோர்ட் பெஞ்சமின் நெத்தன்யாகு மட்டுமல்ல, அவரோடு பணியாற்றிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் யோவ் கேலண்ட், அதோடு சேர்ந்து இந்த படுகொலைகளில் ஈடுபட்டவர்களை எல்லாம் கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்ற ஆணை பிறப்பித்திருப்பதால் இவர்களை மிக
எளிதாக வெளிநாடுகளில் இவர் கைது செய்யப்படலாம். குறிப்பாக பெஞ்சமின் நெத்தன்யாகு சர்வதேச நாடுகளுக்கு பயணிக்க முடியாது. அதே போன்று இவர்களை பற்றிய அடையாளங்கள் கடந்த ஊடகங்களில் வெளியானாலும் கூட மங்களாக பதிவு செய்யப்பட்ட இதை வைத்து இவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று யூத இராணுவம் சியோனிச பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய IDF அஞ்சுகிற காரணத்தினால் நீங்கள் உங்களை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டாம், ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ எக்ஸ் தளங்களில் தங்களை பற்றி எதுவுமே பதிவு செய்யக்கூடாது என்று இஸ்ரேல் ஆணை பிறப்பித்திருக்கிறது. உடனடியாக நாடு திரும்பும்படி சொல்லியிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே நேற்று பதிவு செய்ததை போன்று தற்போது போர் களச்சூழல் அதிகரித்திருக்கிறது. ஹிஸ்புல்லாவுக்கும் இவர்களுக்கும் இடையே போர் களச்சூழல் மிக 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 அதிகரித்திருக்கிற ஒரு சூழ்நிலையும் நாம் காண முடிகின்றது. ஆனாலும் இந்த போர் இதுவரை முடிவுக்கு வராததற்கு காரணம் யூத இராணுவத்தினுடைய தாக்குதல் தான். மனித உடல்களை ஆவியாக்கக்கூடிய ஆயுதங்களை இஸ்ரேல் இராணுவம் காசா மக்களின் மீது பயன்படுத்துவதாகவும் கூட அந்த நாட்டுடைய சுகாதாரத்துறை செய்தி வெளியிட்டிருப்பதை இயக்குனரான மருத்துவர் முனீர் அல் புஷ் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார். காசா மக்கள் மீது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த குண்டுகளின் தாக்குதல் உடல்களை உடனடியாக ஆவியாக்கி விடுகிறது என்ற பகீர் தகவல் உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பாதிப்புகளை அதிகாரிகளால் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு, எவ்வளோ பேர் இறந்திருக்கிறாங்கங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அவர்களது உடல்களை சிதைத்து விடுகிறார்கள். இந்த மாதிரியான ஒரு பேரழிவை செய்யக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலுக்கு உலகம் என்ன தண்டனை கொடுக்க போகிறது என்ற கேள்வி எழத்தான் செய்யும். அதே போன்று வடக்கு காசா பகுதியில் பொதுமக்கள் மற்றும் அங்கு பணியாற்றிய மருத்துவர்கள் கூறுவதின் அடிப்படையில் இஸ்ரேலிய இராணுவமானது வடக்கு காசாவை முழுமையாக ஆக்கிரமித்து அப்பகுதியில் சர்வதேச தரையில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை 53 நாளாக பயன்படுத்தி வருவதாகவும் தற்போது செய்தி வெளியாகியிருக்கிறது. அதாவது கடந்த இந்த ஆண்டு துவக்கத்தில் யூரோமெட் ஹியூமன் ரைட்ஸ் மானிட்டர் எனப்படும் யூரோப் நாட்டை சேர்ந்த மனித உரிமை அமைப்பு இஸ்ரேல் இராணுவம் தடை செய்யப்பட்ட வெப்ப மற்றும் கெமிக்கல்ஸ் வெப்பன்ஸை பயன்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதனால் அதனை விசாரிப்பதற்கு சர்வதேச அளவில் நிபுணர் குழு அமைக்க வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில்தான் இஸ்ரேல் இது மாதிரியான மனித உடல்களை உருக்கக்கூடிய அளவில் வெப்பத்தை வெளியேற்றக்கூடிய தடை செய்யப்பட்ட குண்டுகள் மற்றும் ஆயுதங்களை இஸ்ரேல் இராணுவம் பயன்படுத்தி உள்ளதா என்ற விரிவான விசாரணைக்காக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் படையால் கொல்லப்பட்ட 1760 பலஸ்தீனர்களின் உடல்கள் சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி மிச்சம் எதுவுமின்றி இஸ்ரேல் இராணுவம் ஆவியாக்கிவிட்டதாக ஆகஸ்ட் மாதம் காசாவினுடைய பொது பாதுகாப்புத்துறை அல் ஜசீராவுக்கு சமர் அபு தக்காவின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட பின்பு கூட அந்த செய்திகள் வெளியானது. காசாவில் இஸ்ரேல் இராணுவம் கட்டுப்படுத்தும் பகுதிகளில் இருக்கும் கல்லறைகளில் சுமார் 2210 உடல்கள் காணவில்லை என்று கூறப்படுகின்றது. இவ்வுடல்கள் யாவும் ஆயுதங்களை கொண்டு ஆவியாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகப்படுகின்றது. காசாவின் மீது இஸ்ரேல் தொடுத்துள்ள இந்த போரில் 17,000 குழந்தைகள், 11,400 பெண்கள் உள்பட 44,382 பேர் பலஸ்தீனர்கள் இஸ்ரேல் இராணுவத்தினால் படுபயங்கரமான ஆயுதங்களால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 190 பத்திரிகையாளர்கள், 1000த்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் இராணுவம் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் தற்போது இவற்றை மறைப்பதற்காக IDF வீரர்கள் சர்வதேச கோர்ட்டிலிருந்து தங்களுக்கு பாதுகாப்பு தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை காண முடிகின்றது. ஹோஸ்டேஜி கொல்லப்பட்டாலும் காசாவினுடைய மனித உயிர்கள், லெபனானில் பலஸ்தீன மக்கள், லெபனானுடைய மக்கள் கொள்ளதை தாண்டி பலஸ்தீனத்தில் இந்த படுகொலையை செய்கின்ற ஈவு இறக்கமற்ற ஒரு செய்தி இன்றைக்கு உலகத்தில் எல்லா நாளிதழ்களிலுமே வெளியாகியிருக்கிறது. நிச்சயமாக இந்த குற்றச்சாட்டிற்கான தண்டனையை செய்தவர்கள் அனுபவிப்பார்கள் என்றுதான் சர்வதேச முறைமைகள் மற்றும் சர்வதேச லா ஆஃப் ஜஸ்டிஸ் சட்டத்திற்கான நீதி சட்டம் அந்த கோர்ட் வரைமுறை செய்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம்.